ஹாய் ஓம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கபாலபதி பிராணாயாமா. பிகினர்ஸ் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் மூணுமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். பிராக்டிஸ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் லெவல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல நல்லா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கவுண்டிங்ஸ் எல்லாமே நான் சொல்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க பேஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்மீடியட் லெவலுக்கு போங்க. இன்டர்மீடியட் லெவல் கம்ப்ளீட்டா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். ஓகேவா? கபாலபதி அப்படின்னா நம்மளோட கபாலத்தை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது. ஆக்சுவலி இது பிராணாயாமா கிடையாது, இது ஷட்கர்மால ஒரு வகையான ஷட்கர்மா. அதாவது யோகால, ஹத்த யோகால நம்ம உடம்ப கிளீன் பண்றதுக்காக பலவிதமான கிளென்சிங் டெக்னிக் சொல்லப்பட்டிருக்கு. நோஸ் எப்படி கிளீன் பண்ணணும், நம்மளோட ஹோல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி கிளீன் பண்ணணும், அது மாதிரி நம்மளோட டங்க் எப்படி கிளீன் பண்ணணும், இயர்ஸ் எப்படி கிளீன் பண்ணணும், அதாவது நம்மளோட ஹோல் பாடியோட பார்ட்ஸையும் எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது 6 விதமான டெக்னிக்ஸா வரும். அதுல ஒரு டெக்னிக் தான் இந்த கபாலபதி அப்படிங்கிறது. ஸோ இது ஷட்கர்மா, நம்ம ஹெட்டை கிளீன் பண்ணக்கூடிய, கபாலத்தை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த கபாலபதி. எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல வசதியான ஒரு ஆசனத்துல உட்காந்துக்கணும். உங்களுக்கு எந்த ஆசனா கம்ஃபர்டபுளா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு உட்கார முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரியான ஆசனம்ல உட்காந்துக்கோங்க. பத்மாசனா, சித்தாசனா, வஜ்ராசனா, இது மாதிரி தியான ஆசனங்கள்ல உட்காந்துக்கணும். முடியாத பட்சத்துல நம்ம வால் சப்போர்ட் எடுத்தும் உட்காந்துக்கலாம். சேர்ல தான் உட்காந்து பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க சேர்ல உட்காந்துட்டும் பண்ணலாம். முக்கியமான விஷயம், நம்மளோட முதுகு தண்டு நேரா இருக்கணும், தலை நேரா இருக்கணும். அதுதான் இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்டான விஷயம். அதை தாண்டி நீங்க எந்த ஆசனத்துல வேணாலும் உட்காந்துக்கலாம். எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா ஒரு போஸ்டர்ல உட்காந்துக்கோங்க. கை ரெண்டும் முதுகு தண்டை நேரா வச்சுட்டு, கை ரெண்டும் சின் முத்ரா அப்படி இல்லைன்னா ஞான் முத்ரா, இந்த ரெண்டுல எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஹோல் பாடியும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ணை மூடி இயல்பான சுவாசத்தை கவனிக்கணும். இது பிகினர்ஸ் லெவல். முதல்ல ஆரம்ப காலத்துல இன்னைக்குதான் நம்ம கபாலபதி பண்ண போறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கிற இந்த பிகினர்ஸ் லெவல். முதல்ல உங்களோட இயல்பான சுவாசத்தை கவனிங்க. மூச்சு உள்ள இழுக்கும் போது காத்து உள்ள போகுது அப்படிங்கறதையும், மூச்சு வெளியே விடும்போது காத்து வெளியே போகுது அப்படிங்கறத மட்டும் நீங்க கவனிச்சா போதும். அதே சமயம் உங்களோட உடம்பு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி ஷ்ரிங்க் ஆறதையும் சேர்ந்து வாட்ச் பண்ணுங்க. பிரீத் இன் பண்ணும்போது உங்களோட ஹோல் பாடியும் எக்ஸ்பேண்ட் ஆகும். பிரீத் அவுட் பண்ணும்போது ஹோல் பாடியும் ஷ்ரிங்க் ஆகும். பிரீத் இன் பண்றச்ச முதல்ல உங்களோட வயிறு, செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் நிறையணும். பிரீத் அவுட் பண்ணும்போது உங்களோட ஷோல்டர், செஸ்ட் அண்ட் ஸ்டொமக் உள்ள போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்லோவா பிகினிங்ல நம்ம ஸ்லோவா பண்ணா கூட போதும். இதுதான் ஒரு ஸ்ட்ரோக். நம்ம பிரீத் அவுட், கம்ப்ளீட்டா பிரீத் அவுட் பண்றோம். இன் பாசிவ் இன்ஹலேஷன் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இன் ஆட்டோமேட்டிக்கா தானா பிரீத் இன் ஆயிக்கும். அதுல கம்ப்ளீட்டா நம்மளோட அவேர்னஸ வைக்க வேண்டாம். பிரீத் அவுட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வயிறு உள்ள போகும். ஸோ அதுக்கப்புறமா இந்த வயிறுல இருக்கிற அந்த மசில்ஸ் கம்ப்ளீட்டா உள்ள டக்கா இருக்குது இல்லையா, நம்மளோட மசில்ஸ், அது ரிலீஸ் ஆகிற டைமிங் தான் பிரீத் இன் ஆகிற டைமிங். அது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன் அண்ட் அவுட் அது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கம்ப்ளீட்டா இப்படி இது மாதிரி ஷோல்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி அது மாதிரியும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி டீப் பிரீத் இன் பண்ணிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ண வேண்டாம். இன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுக்கும் உங்களோட உடம்பு. அதை பாசிவ் இன்ஹலேஷன், அதை அப்படியே விட்டுருங்க. பிரீத் அவுட்ல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணினா போதும். பிகினர்ஸ் லெவல்ல மெதுவா பண்ணினாலே போதும், எந்த அவசரமும் கிடையாது.
ஒரு பிரெத்துக்கு வந்து 2 செகண்டுக்கு ஒரு மூச்சு விட்டா கூட ஓகே தான். ஓகே, நான் இதுல வந்து 1 செகண்டுக்கு ஒரு பிரெத் அப்படிங்கிற கணக்குல நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கண்ணை மூடி முதுகு தண்டை நேரா வச்சுட்டு ஸோ இது பிகினிங் லெவல். இதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் பண்ணும்போது ஒரு ரவுண்டு முடித்ததுக்கப்புறமா கண்ணை மூடி டீப் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏற்படுற அந்த இயல்பான சுவாசத்தையும் நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அமைதியாக கவனிக்கணும். நல்ல டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறமாவும் டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன், பேசிக்கலி 10 கவுண்ட்ஸ், அதாவது 10 ஸ்ட்ரோக்கு. இதுதான் ஒரு ஸ்ட்ரோக்கு, 2, 3. ஸோ இது மாதிரி 10 ஸ்ட்ரோக் முடிச்சுட்டு டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 ஸ்ட்ரோக், அப்புறம் திரும்பவும் ஒரு ரவுண்டா இது மாதிரி 5 ரவுண்டு பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அப்டாமன் மசில் ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு அப்புறமா கண்டினியூஸா 50 கவுண்ட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா 50 ஸ்ட்ரோக்ஸ் பண்ணலாம். பண்ணிட்டு டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பண்ணிட்டு உடம்ப கவனிக்கணும். அந்த நம்ம பாடியில ஏற்பட்டிருக்கிற அந்த டென்ஷன் நம்ம வந்து ஃபாஸ்டா பிரீத் அவுட் பண்ணும்போது நம்ம பாடியில ஏற்பட்டிருக்க அந்த டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகி நம்மளோட ஹோல் பாடியும் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்ட் ஆகும். ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ப்ளீஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் கபாலபதி பிராணாயாமால ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரோக்கு மசில் வந்து உள்ள போயிடுச்சு, இந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆற அந்த டைம் தான் வந்து நம்மளோட இன்ஹலேஷன் டைம். ஸோ ஆட்டோமேட்டிக் இன்ஹலேஷன் டைம், பாசிவ் இன்ஹலேஷன் டைம். அதை வந்து நீங்க எத்தனை ஃபாஸ்டா பண்ணாலும் எத்தனை ஸ்ட்ரோக்ஸ் பண்ணாலும் அந்த இன்ஹலேஷனை நீங்க லூஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு போலாம். அடுத்த லெவல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாஸ்ட்ரில்லா தனித்தனியா கிளீன் பண்றோம். கையை நாசிகா முத்ரால வச்சுட்டு முதல்ல உங்களோட ரைட் நாஸ்ட்ரில் ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல இதே மாதிரி எக்ஸலேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். ஓகேவா? பிகினர்ஸ் லெவலில் நல்லா பண்ணி அச்சீவ் பண்ணவங்க இன்டர்மீடியட் லெவலுக்கு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல 10 ஸ்ட்ரோக்ஸ் முடித்ததுக்கப்புறமா டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நாஸ்ட்ரில்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட் நாஸ்ட்ரில்ல 10 கவுண்ட்ஸ் 10 ஸ்ட்ரோக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் எடுக்கணும். இப்போது 2 நாஸ்ட்ரில்லையுமே பண்ணும்போதும் அதே மாதிரி 10 ஸ்ட்ரோக்ஸ் முடித்ததுக்கப்புறமா ஒரு டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் எடுக்கணும். கண்ணை மூடி ஒரு
2 minutes இல்லைன்னா 3 minutes கூட நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் இனிஷியல் லெவலில். அதுக்கப்புறமா 10 strokes அப்படிங்கிறது 20 strokes, 30 strokes, 40 strokes, 50 strokes வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அடுத்த ரவுண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ரவுண்டு செஞ்சு முடிக்கும் போதும் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பாடிய. இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ், அதாவது அடுத்த டெக்னிக் பார்க்க போறோம். இதே மாதிரி தான் அட்வான்ஸ் லெவல், அட்வான்ஸ் பிராக்டிஸ். இது நம்ம அடுத்தடுத்த பந்தாஸ் பண்றதுக்கு, அதாவது நம்மளோட பிரெத் லாக் பண்ணி பந்தாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் மெடிடேஷன் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்மளோட மைண்ட், நம்மளோட பிரெயினை கிளீன் பண்றோம், இதுல கபாலத்தை கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மைண்ட் வந்து அமைதியா கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு, ஒரே இடத்துல மனசை அலப்பாய விடாம ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே உங்க மைண்ட் வந்து அமைதியா அந்த மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு நல்ல இன்டியூஸ் பண்ற ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தூண்டுதலா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த டெக்னிக் பார்க்கலாம். அட்வான்ஸ் டெக்னிக் நம்ம பண்ணது அதே மாதிரி தான். ஃபோர்ஸ்ஃபுல் பிரீத் அவுட், நம்மளோட ரைட் நாஸ்ட்ரில்ல க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல பிரீத் அவுட் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் ஒரு இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பண்றோம் இல்லையா, 10 strokes முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல பிரெத்தை ஹோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல ஃபோர்ஸ்ஃபுல் பிரீத் அவுட்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் டீப் இன்ஹலேஷன் பண்ணி பிரெத்தை ஹோல்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ டைமிங் முடியுதோ அவ்வளோ டைமிங், உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் மட்டும் நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம். எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாமா? ஸ்பைனை, முதுகு தண்டு நேரா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் நாஸ்ட்ரில்ல க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல breathe in, hold. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராக்டிஸ் அட்வான்ஸ் லெவல். பிகினர்ஸ் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. Breathe out. இப்போ அடுத்த நாஸ்ட்ரில். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் லெவல் முடிச்சுட்டு இன்டர்மீடியட் லெவல் முடிச்சுட்டு அதில் நல்லா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. Breathe in. Hold பண்ணிக்கணும். Breathe out. ரெண்டு நாஸ்ட்ரிலும் சேர்ந்து breathe in, breathe out, and deep inhalation and exhalation.
இது அந்தர் கும்பகா, கபாலபதி அந்தர் கும்பகா ஒரு ரவுண்டு பண்ணிருக்கோம். இப்ப அடுத்து நம்ம பண்ண போறது பகீர் கும்பகா. அந்தர் கும்பகா அப்படின்னா பிரீத் இன் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கணும். பகீர் கும்பகா அப்படின்னா பிரீத் அவுட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கணும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி கபாலபதி பிராணாயாமா அப்படிங்கிறது பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணணும்னாலும் இந்த கும்பக் கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கு இல்லையா, அது பண்ணலாம். அது கூட ஸ்லோவா அந்த பாசிவ் இன்ஹலேஷனுக்கு நல்ல டைம் விட்டு பண்ணணும். அதனால ஜாகிரதையா ஒருத்தவங்களுக்கு நீங்க கைடன்ஸ் கொடுக்கும் போதும் இல்லைன்னா நீங்க பண்ணும் போதும் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு நல்லா புரிஞ்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா பக்கத்துல ஒரு ப்ராப்பர் கைடன்ஸை வச்சுட்டு பண்ணுங்க. ஓகேவா? இப்போ பகீர் கும்பகா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி நாசிகா முத்ரால கைய வச்சுட்டு deep breathe in, breathe out, and breath hold பண்ணி வச்சுக்கணும். breathe out பண்ணி holding. அதே nostril breathe in, breathe out. அடுத்த மூக்குல breathe in, breathe out. இப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பகீர் கும்பக். Breathe in, breathe out. அடுத்ததா ரெண்டு நாஸ்ட்ரிலையும் சேர்ந்து breathe in, breathe out. breath hold பண்ணிக்கோங்க. breathe in, breathe out. ஸோ இதுதான் இந்த அந்தர் கும்பகா பகீர் கும்பகாவோட ஒரு ரவுண்டு. இது பண்ணும்போது எப்பவுமே இன்னைக்கு நான் உங்களுக்கு 10 ஸ்ட்ரோக்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்ல வயிறு மசில்ஸ், அந்த ஸ்டொமக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களோட அந்த பிரெத் கெப்பாசிட்டி நல்லா ஏறிடுச்சு அப்படின்னா 10 ஸ்ட்ரோக்ஸ்ல இருந்து 50 ஸ்ட்ரோக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். எல்லா பிராக்டிஸ்லயுமே 50 ஸ்ட்ரோக்ஸ் வரைக்கும் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த கபாலபதியில ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா யார் யாரு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேவா? யார் யாரு இத பண்ணக்கூடாது அப்படின்னா பிரஷர், அதாவது பிபி இருக்கிறவங்க, தென் அடுத்ததா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பிராணாயாமாவை பண்ணக்கூடாது. கபாலபதி அப்படியே பண்ணணும்னாலும் ரொம்ப ஸ்லோவா மெதுவா ஒவ்வொரு பிரெத்துக்கும் நல்ல ஒரு டைமிங் கொடுத்து அது மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா பக்கத்துல ப்ராப்பர் கைடன்ஸை வச்சுட்டு பண்ணுங்க. கபாலபதி, பஸ்திரிகா இந்த ரெண்டு பிராணாயாமாவுமே பவர்ஃபுல் பிராணாயாமா. நம்மளோட பாடியை கிளீன் பண்றதுக்கு உண்டான ஒரு அழகான டெக்னிக் நம்ம யோகிஸால கொடுத்திருக்காங்க. இந்த பிராணாயாமாவை எவ்ரிடே பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட பாடியை நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா அடுத்தடுத்த நம்ம மெடிடேஷன் லெவலுக்கு போறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க.
அதே சமயம் கபாலபதி பிராணாயாமா பண்ணும்போது மசில் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகி அந்த கொலஸ்ட்ரால் ஃபேட் எல்லாமே நல்லா குறைஞ்சு நம்மளோட பாடி வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்னஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு பிராணாயாமா இது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹரி ஓம்.